அது ஒன்றும் இல்லடி, சித்ராவை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மாப்பிள்ளை சித்ராவோட அழகில் மயங்கியிருப்பார். இதுவே லேட்டு, அதான் சீக்கிரமாக வச்சுட்டாங்க போல். என்ன சித்து, நான் சொன்னது கரெக்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? உனக்கு இதில் ஓகே தானே? அப்படி உனக்கு ஓகே இல்லைன்னா சொல்லு, இவளுக்கு கட்டி வச்சிடலாம் என்று அமுதாவை கை காட்டினார்கள். அமுதா மற்ற மூவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆமாம் ஆமாம், உனக்கு ஓகே இல்லைன்னா சொல்லு, இவளுங்க கட்டிப்பாளுங்க என்று அமுதாவும் நக்கலாக பதில் கூறினார். ஐயோ, இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. கடவுளே, ஒரு 2 மணி நேரம் மட்டும் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுருப்பான். மித்து, நீ முதல்ல உன் வாயை கொஞ்சம் அடக்கிட்டு பேசாமல் இருந்தாலே உன்னை சித்ரான்னு நம்பிடுவாங்க. அதனால் நீ எதுவும் எப்பயும் பேசுகிற மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு பேசாமல் இருந்தாலே போதும். அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிப்பாங்க. அதுதான் உனக்கும் நல்லது என்று மித்ரா அவளது மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள்.